இல்லையா? நார்மலாக நம்ம கோவிலுக்கு போகும்போதுனா எப்படி போவோம்? வண்டியை ஒரு இடத்துல நிறுத்திட்டு கோவிலுக்கு போவோம். இவர் அந்நியார் அல்லவா, போய் கோபுரத்துக்கு பக்கத்துல போய் கார் நிறுத்திட்டாங்க. இதான் கோபுரம், இங்கே போய் நிறுத்திட்டாங்க. எல்லாருக்கும் முன்னாடி போயிட்டாங்க, போய் நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டு அந்நியார் போய் கோபுரத்தை எல்லாம் தரிசித்து கும்பிட்டுட்டு ஐயருங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு கீழே வந்து வண்டி எடுக்கலான்னு பார்த்தா ஆயிரக்கணக்கில் ஜனங்க நடந்துனுக்குது. பார்க்கிங்கில் நீங்கள் அங்கே விட்டுருந்தீங்கன்னா நடந்து நவுத்திட்டு போயிருந்துருக்கலாம். கோபுரத்துக்கு பக்கத்தில் அண்ணியை நடக்க வைக்கக்கூடாதுன்னு பக்கத்துலேயே விட்டாங்க. விட்ட உடனே ஜனம் ஆயிரக்கணக்கில் கும்பாபிஷேகம் நடக்குது. அன்னைக்கு ஊராக வந்திருப்பாங்க. அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்காங்க. துர்கா யோ போயா துர்கா. அந்த காரை எடுக்கிறதுக்கு 40 நிமிடங்கள் ஆகியிருக்கிறது. ஆனதும் அந்த அம்மா சொன்னாங்களா இல்லையான்றது தெரியல, சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அண்ணியோட காரை எடுக்காமல் நீ என்ன. அண்ட் அந்த டிஎஸ்பி கிருஷ்ணன் அண்டு ஸ்பெஷல் பிரான்ச் இன்ஸ்பெக்டர், ஸ்பெஷல் பிரான்ச்னா சிடியில் தான் இந்த வேலையெல்லாம் லைசன் வேலையெல்லாம் பார்ப்பாங்க. அண்டு டிஎஸ்பி கிருஷ்ணன் அண்டு ஸ்பெஷல் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் பாலச்சந்திரன், இவங்க 2 பேரும் சித்தரஞ்சன் சாலைக்கு சென்று அண்ணியார் கோபப்பட்டு விட்டார் என்று இந்த மாதிரி லூசு போயிலுங்க அண்ணி வர்றாங்கன்னு தெரியாமல் போய் சாமி